தெலங்கானாவுடன் ராயலசீமா மாவட்டங்களை சேர்ப்பதை கண்டித்து தெலங்கானாவில் நடந்த முழு அடைப்பு போராட்டத்தின் போது ஹைதராபாத்தில் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் மோதல் ஏற்பட்டது. தெலுங்கானா தனி மாநிலத்தின் எல்லையை இறுதி செய்வது குறித்து ஆராய்ந்த உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தலைமையிலான மத்திய அமைச்சர்கள் குழு ராயலசீமாவுக்கு உட்பட்ட அனந்தபூர், கர்னூல் மாவட்டங்களையும் சேர்த்து ராயல தெலுங்கானா மாநிலமாக உருவாக்க திட்டமிட்டது. இதை கடுமையாக எதிர்க்கும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் வியாழனன்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார். அதனால் ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானாவின் 10 மாவட்டங்களிலும் கடைகள் அடைக்கப்பட்டன. முன்கூட்டியே கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த போதும் தெலுங்கானா போராட்டத்தின் மையக்களமாக விளங்கும் ஹைதராபாத்தின் உஸ்மானியா பல்கலைக்கழகம் முன் கூடிய மாணவர்கள் போலீசார் மீது கற்களை வீசினர். அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வெடித்தனர். இதனால் அந்த இடம் போர்க்களம் போல மாறியது. 60 साल से अभी भी 2009 का जो सेकंड फेज का छात्रों का एजिटेशन था वो भी सिर्फ 10 जिलों का तेलंगाना, वो भी हैदराबाद अनकंडीशनली. अगर कुछ भी कंडीशंस रखेंगे या इधर उधर ज्योग्राफिकल कंडीशंस को बदलेंगे तो हम उसको एक्सेप्ट नहीं करेंगे. ये संघर्ष को जारी रखेंगे. பஸ்கள், ஆட்டோக்களும் ஓடாததால் தெலுங்கானாவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலை மனதில் கொண்டே ராயலசீமாவுக்கு உட்பட்ட 2 மாவட்டங்களை தெலுங்கானாவுடன் சேர்க்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக ராஷ்டிரிய சமிதி கட்சியும் பாரதிய ஜனதாவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே எதிர்ப்புக்கு பணிந்து மீண்டும் பழையபடியே 10 மாவட்டங்களுடன் தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கும் முடிவுக்கு காங்கிரஸ் வந்துள்ளதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் கூடும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அது தொடர்பாக இறுதி முடிவெடுக்கப்படும் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன.